இடையில சில பேர் வருவான், இந்த ஓட்டை எப்படி பிரிக்கலாம்னு. இப்போ அதுதான் இப்போ அசைன்மெண்ட்டு. ஏன்னா இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு அணி. என்ன அணி? பாஜக அணி. அதிமுக அணின்னு தவறாக நினச்சிடாதீங்க, பாஜக அணி தான். ஏன்னா அதிமுக அணியாக இருந்தால் அவர் பேசியிருக்கணும்ல, என்னுடைய தலைமையில் அணி அப்படின்னு அவர் சம்மந்தப்பட்ட அந்த அணி தலைவர் பேசியிருக்கணும். இவர் தான் மாப்பிள்ளை, ஆனால் சட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவரை உட்கார வச்சுக்கிட்டு இவர் தான் தலைவர் ஆனால் நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு அவர் மட்டும்தான் பேசினார். உலகத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு கூட்டணி அறிவிப்பு இவ்வளோ மோசமாக நடந்ததில்லை. கூட்டணி தலைவர்கள்லாம் பேசுவாங்க, பிரசிட்ட ஒரு 2 வார்த்தை மகிழ்ச்சியை பகிர்ந்துப்பாங்க. ஆனால் அப்படியே உட்கார்ந்துருந்தார் நம்ம ஆள், இப்படி பார்த்துட்டே இருந்தார். ஒரு வார்த்தை அவரால் பேச முடியவில்லை. அனைத்தையும் அமித்ஷாவே தீர்மானித்தார். கூட்டணி அறிவிப்பை கூட செய்வதற்கு வழியில்லாமல் சிக்கியிருக்கக்கூடியவர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏற்கனவே என்ன ஆச்சு? இந்த அரசு அமைந்த பிறகு பாஜக நீட்டிய இடத்தில் ஒரே ஒரு இடத்தில் கையெழுத்து போட்டார்கள். ஒரே ஒரு சட்டத்தை காட்டு பார்ப்போம். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் உணவு பாதுகாப்பு சட்டம், உதய் மின் திட்டம், ஜிஎஸ்டி, நீட் அத்தனை வரிசை கட்டி வந்தது. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். இத்தனைக்கு அந்த அம்மையார் எதிர்த்தது இதெல்லாம். ஆனால் அத்தனையிலும் கையெழுத்து போட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி காஷ்மீருக்கான 370 பிரிவு நீக்கம் ஒத்துக்கிட்டாங்க. முத்தலாக் தடை சட்டம் ஒத்துக்கிட்டாங்க. சிஏஏ சட்டம் ஒத்துக்கிட்டாங்க. வேளாண் சட்டம் ஆதரிச்சாங்க. இதெல்லாம் இந்தியா முழுவதுமான சட்டம். சம்பந்தமே இல்லாமல் டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த மாநில பிரச்சனை, அதுக்கு போய் அதிமுக ஆதரவு கொடுக்கணும்னு என்ன தேவை வந்துச்சு? அதுக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க. மாநில சுயாட்சி என்பது அண்ணாவின் உயிர் மூச்சான கொள்கை. அந்த அண்ணாவின் பெயரில் கட்சியை வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்? ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற கொடுஞ்சட்டத்திற்கு போய் ஆதரவு கொடுத்தார்கள். அப்போ சம்பந்தமே இல்லாமலேயே அவனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா சம்பந்தப்பட்டதில் என்ன செய்வாங்க? எவ்வளவு பெரிய இடர் வந்துவிடும். அதுபோல ஒன்றில் இந்த அரசு 4 ஆண்டுகளில் பிஜேபியினுடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது.